வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் 47 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து களத்தில் இறங்கியுள்ளனர். வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 5 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் யூகங்கள் என்ன, வெற்றி வாகை சூடுவதற்கான முயற்சிகள் எடப்பாடியிடம் இல்லை என்பதை மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கருத்துக்களை பதிவு செய்து அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் கடிதங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கொடுத்துள்ளனர். ஆனால் அவர் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் இருக்கிறார். தற்பொழுது எந்த ஒரு மாற்றமும் அதிமுக அரசியலில் இல்லாத காரணத்தினால் பூத் கமிட்டிகளில் பல்வேறு குழப்பங்கள், இரு அணியாக தொண்டர்கள் பிரிந்து கிடப்பதால் பல்வேறு குழப்பங்களும், ஒரே நேரத்தில் வேலை செய்ய முடியாத பல்வேறு பிரச்சனைகளும் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களை, புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் நிச்சயம் அதிமுக ஒருங்கிணைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் நேற்று முன்தினமே பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக கூறியிருப்பார், அதிமுகவில் எடப்பாடி இருக்கும் வரை இணைவது கிடையாது, கூட்டணி கிடையாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நேற்றே அறிவித்துவிட்டார். இதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஓபிஎஸ் இப்படித்தான் அறிவிப்பார் என்பதையும், அடுத்து அவர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்பதையும் இப்பொழுதே கூறுகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியை உறுதி செய்வார். தென் மாவட்டங்கள் முழுவதும் போட்டியிடுவதற்கு கூடிய முயற்சிகளில் மேற்கொள்வார். செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அரசியலில் அடுத்த கட்ட மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவார். ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டத்தில் மிக முக்கியமான நபர். அவரது ஆதரவுகள் இல்லாமல் தென் மாவட்டங்களில் சில பகுதிகளை கைப்பற்ற முடியாது. விஜய் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் பக்கபலமாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் எப்படி முதல்வர் வரைக்கும் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டாரோ அதேபோல் விஜய் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களது செயல்பாடுகள் நிச்சயம் பயன்பெறும் என்ற காரணத்தினால் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக ஓபிஎஸ்ஐ தங்களது கட்சியில் கூட்டணி வைப்பதற்கோ அல்லது இணைவதற்கோ பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுகிறது. இணைந்தால் ஒரு தொகுதி, கூட்டணி வைத்தால் 35 தொகுதிகள் வரை கேட்கலாம் என்ற காரணத்தினால் தமிழகத்தில் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பதை தொடங்கி தாவேகாவுடன் கூட்டணி வைத்து புதிய சின்னமான பலா சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான சாத்தியங்களும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிமுகவின் 45 மாவட்ட செயலாளர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள்